பாருங்கள், அது எனக்குள்ள ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு தகவல், அவர் நமக்கு எச்சமானவர், அவர் நமக்கு நன்மைகளை அவர் நமக்கு செய்கிறவர். அவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு கடந்த நாட்டு முழுவதும் கம்பெனி போல கடந்த பாதுகாத்து வெளியேற்றிருக்கிறார். நாட்டு வேகமாக ஓடுதில்ல, நாட்டு வேகமாக ஓடுதில்ல, நாட்டு வேகமாக ஓடுது என்பதால் நாட்டு வேகமாக ஓடுகிறது இருக்கிறது என்றால் கர்த்தருடைய வருகையை குறித்தது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக போகிறார். இயேசு கிறிஸ்து ராஜாவாக கர்த்தரை கர்த்தராக வருகிறார். இயேசு கிறிஸ்து ராஜாவாக கர்த்தரை பக்தியாக இயேசு கிறிஸ்து வந்திருப்பார். நாங்கள் கர்த்தருடைய சங்கி வாசி நாங்கள் தோப்பலாம். அன்றைய கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் கிலோமீட்டர் சோத்திரிகள் சொல்லி பார்க்க நிபுணராகவே வேறு ஆசிரியராக நம்பிக்கிறோம். தொடர்ந்து எப்போ நாங்கள் பாடப்பட பாருங்கள் வசனங்கள் வாக்குகள் இரண்டு ஆசிரியராக நம்பிக்கிறோம். தொடர்ந்து பயன்படுத்துவார் நம்பிக்கிறோம். தொடர்ந்து தலைமையில் கத்திரி பேசப்படாத இருக்கிறாங்க. கத்தரி பேசி கத்தரை வைத்து நம்பிக்கிறே வாக்கு தலைமைக்கு பேசப்படாத இருக்கிறோம். வேசாஜ் கதை ஆமே உண்மையில தேவனே சொன்னதே செய்யும்போதே வாக்கு மாறாடவனே இந்த பாட்டை படித்த கதவைக்குமாக கதாபதி நான் தொடர்ந்து பயப்படுவாங்க. பெரியவராக இருக்கிறார், அற்புதங்களை அடிச்சுகளை செய்கிற ஒரு நல்ல ஒன்றவனாக இருக்கிறார். அவர் பெரியவர். உண்மையுள்ள தேவனே, உண்மையுள்ள தேவனே, சொன்னதை செய்பவரே, வாக்கு மாறாதவரே, உண்மையுள்ள தேவனே, உண்மையுள்ள தேவனே, சொன்னதை செய்பவரே, வாக்கு மாறாதவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம்.
கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 உங்கள் சிறகுகளில் சிலரில் என்றென்றும் அகிலம் செய்வீர் உங்கள் சிறகுகளில் சிலரில் என்றென்றும் அகிலம் செய்வீர் தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா ஏசுராஜா என் பலகாயீர் எனக்கு பயமில்லையே ஏசுராஜா என் பலகாயீர் எனக்கு பயமில்லையே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன் ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன் ஆராதனை உமக்கே 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 என்ற கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
மகிழ்ந்து வகையில் நிரப்பி நம்முடைய தலைவர் யார்? நம்முடைய தலைவர் யார்? இயேசு கிறிஸ்து. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பாட்டு பாட்டு ரசித்து ருசித்து பாட்டு பாட்டு ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதிவேந்தன் வெற்றிவேந்தன் அமைதியின் மன்னன். நீதிதேவன் வெற்றிவேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துடித்து துடித்து நினைத்து நினைத்து துடித்து துடித்து நிம்மதி அடைவேன். நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நான்காம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம் வாசிப்பது நம்ம வேதத்தை நாம் மிகத்திற்காக நாம் வாசிக்கிறோம். புறம்பே இருக்கிறவர்கள் முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை யோசனைப்படுத்திக் கொள்கிற நேரத்தில் நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். புறம்பே இருக்கிறவர்கள் முன்பாக எப்படி நடக்கணுமா ஞானமாய் நடக்கணும்னு வேதத்தை வாசிக்கிறோம். இந்த ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்க ஞானத்தை கேட்டீங்கன்னா ஆண்டவர் விட்டு உங்களுக்கு ஞானத்தை கற்று தருவார். ஆண்டவர் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட ஞானத்தை கற்று தருவார். ஆண்டவர்கிட்ட நீங்க வரத்தை கேட்டீங்கன்னா ஆண்டவர் பலனை கற்று தருவார். ஆண்டவர்கிட்ட நீங்க சுகத்தை கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவார். ஆண்டவரை விடுதலை கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு விடுதலை கற்று தருவார். ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் போய் கொடுக்குறாங்க. ஒரு பாவங்கள் வந்து தலையா இருக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறவர்கள் இருக்கிறார். அதே போல கர்த்தர் வேதத்தை நாம் மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஒரு வாய் செஞ்சு அதையும் முக்கியம் வரும் என்று நாம் வேதத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவோம். கர்த்தர் ஞானத்தை தருவார். அற்புதமாக அதிசயமாக ஆச்சரியமாக அவர் பண்ணி நடத்துவார். அதுபோல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் வேதத்தை வாசிக்கிறோம். கர்த்தரை பயப்படுதல் இல்லாமல் ஞானத்தின் ஆரம்பம் வேதத்தை வாசிக்கிறோம். ஞானிகள் வெட்கப்படுத்தபடி தேவனுடைய வைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். ஞானிகள் வெட்கப்படுத்தபடி தான் தேவன் இந்த உலகத்துல வைத்தியமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்தெடுத்துக்கிறார். நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்துக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்துக்கு
ஏதோ நோக்கத்துக்காக, ஏதோ திட்டத்துக்காக அதை செயல்படுத்த அதற்காக இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்கனவே முன்குறித்து அதற்காக இயேசு ஏற்கனவே தெரிந்தெடுத்திருக்கிறார்களே. அதற்காக இயேசு தெரிந்தெடுத்திருக்கிறார். சூசன் இயேசு தெரிந்தெடுத்திருக்கிறார். புறம்பேர்களுக்குண்டாக ஞானமாய் நடந்து, புறம்பேர்களுக்குண்டாக பொருளாதார பார்த்தோம் ஞானமாய் நடக்கணும். எந்த விஷயத்தாலும் ஞானமாய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். அதைதான் இயேசு எதிர்பார்க்கிறார். அதை இயேசு எதிர்பார்க்கிறார். அதைதான் இயேசு விரும்புகிறார். காலத்தை யோசனைப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கவே நிறைய காரியங்கள் வந்து உலகத்தில் வந்து செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய சோசியல் மீடியாக்கள் நிறைய செய்திகளை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். உலகத்துல நிறைய காரியங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த உலகத்துல நாட்கள் பொழுது காணப்படியால் காலத்தை யோசனைப்படுத்திக் கொள்ளுங்கள் வேண்டல் பேசுகிறார். இதுல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வந்து பொல்லாத நாட்கள் உலகம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்துருவாக வஞ்சி போயக்கூடிய நாட்கள் வரும், விசாசாக வஞ்சி கொள்ள நாட்கள் வரும். ஆனா நம்ம வந்து எப்பொழுதுமே வேடத்துல வந்து கவனமா இருந்துட்டு வேடத்துல படித்து நம்ம நல்லா நம்ம வேடத்துல வாசித்து அடிப்படை நம்ம நடத்த வேண்டாம். சத்துருவான கை வைக்க முடியாது, சத்துருவான நம்மை தொட முடியாது. அற்புதமான காரியங்களை கதை செய்வாங்க. காலத்தை யோசனைப்படுத்திக் கொள்கிற அவசியம். நீ காலத்துக்கு யோசனைப்படுத்திக் கொள்ளணும். காலத்துல யோசனைப்படுத்திக் கொள்கிற கதை அற்புதமான காரியங்களை கதை செய்வார். கதை உங்களை அற்புதங்களை கதை செய்ய அவர் இருக்கிறார். கதை செய்வார். தீமை நிறைந்த நாட்கள், இருள் நிறைந்த நாட்கள். அதெல்லாம் நம்ம வந்து காலத்தை வந்து யோசனைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம கண்ணோட அசைக்கு பார்த்து நம்ம எல்லாம் தேவைப்படலாம். எனக்கு சின்ன ஒரு பார்வைக்குள்ள வச்சு இருக்கிற காலம் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. ரெண்டு சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தேன். அப்படியே அப்படியே நான் பாருங்க. காலம் உமது கரத்தில் தேவா கிருபை தாரோ உந்தன் சித்தம் போல் என்னை என்றும் நடத்திரோ உந்தன் சித்தம் போல் என்னை என்றும் நடத்திரோ. அப்பா நானுடன் செல்ல பிள்ளையாம் தப்பு செய்தாலும் என்னை தந்தியாடிரோ. அப்பா நானுடன் செல்ல பிள்ளையாம் தப்பு செய்தாலும் என்னை தந்தியாடிரோ. எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நாகமாய் நடக்கலாம். காலத்துக்கு யோசனை பற்றி வளரலாம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து அதைதான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஞானமாய் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே காலத்துக்கு யோசனை பற்றி ஒப்பு கொடுக்கிறேன். அன்றைய கர்த்தாவே ஞானமாய் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். அன்றைய கர்த்தாவே காலத்துக்கு யோசனை பற்றி ஒப்பு கொடுக்கிறேன். அதை ஒப்பு கொடுக்கிறேன். அதை ஒப்பு கொடுக்கிறேன். அதே இரண்டால் கழுவோம், சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும், தூய்மை காக்கும். பாவங்கள் தடையா இருந்தால், பிள்ளைகள் குற்றங்கள் தடையா இருந்தால், தயவாக மன்னித்து அந்த ரத்தத்தால் கழுவி அள்ளும், சுத்திகரித்தல்லும், இதை வெண்மையாக்கும், தூய்மையாக்கும். இந்த ரத்தம் கழுவட்டும். ஒவ்வொருத்தையும் ரத்தம் கழுவட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரும் அந்தரே ஞானமாய் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு நாட்கள் அந்த வீணடிக்காதபடிக்கு கர்த்தரை காலத்தை உயர்த்தப்பட்டுக் கொள்ள கர்த்தரை திரும்பி கர்த்தரை விளையாடக்கூடியாக நடக்கும் அப்படிங்கிறோம். தேவ ஆவியானவர் இறங்கி வருவீராக. தேவ ஆவியானவர் இறங்கி வருவீராக. தேவனை ஒவ்வொருத்தரையும் சுத்திகரிப்பீராக, ஒவ்வொருத்தையும் பிரசுத்தப்படுத்துவீராக, ஒவ்வொருத்தையும் கைதுபடுத்துவீராக, ஒவ்வொருத்தையும் உங்களுடைய மனவாட்டியாக மாற்றுவீராக. நாங்கள் செய்ய போறதுக்காக சொல்லிக்கிறோம்.
கதாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆச்சரியம் தொடர்ந்து அதை பலப்படுத்தும். ஏசதை கதை விடாவே. ஆமென். ஆண்டவரே செய்தி